வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறக்கூடிய நாளாக சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சித்தருடைய அருள் வாக்கின்படி அடுத்த 15 நாட்களும் நீங்கள் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா காணாமல் போக போகுது. அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கணக்கன்பட்டி சித்தர் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மராசி நண்பர்கள் ஓம் சர்க்குருநாதா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க நீங்கன்னா ஆளுமை திறனும் தலைமை பண்பு நிறைந்த ராசிக்காரங்கன்னே சொல்லலாம். சிம்ம ராசியின் அதிபதியாக சூரியனாக இருப்பதால் தன்னால் எல்லாம் முடியும்னு தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கர்வமும் இயல்பிலே உங்களுக்கு இருக்குங்க. மேலும் சூரியனை சுற்றிய எல்லா கிரகங்களும் வருவது போல் இவங்களை சுற்றி எப்போதுமே 10 நண்பர்களுடைய கூட்டம் இருக்குங்க. கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக நீங்கள் தெரிவிங்க. மேலும் சிம்ம ராசி சிறி ராசின்னு கூட சொல்வதால் வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளை நிச்சயம் நீங்கள் இருப்பீங்க. தந்தையினுடைய தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. பவர்னு சொல்லக்கூடிய மின்சார அதிகாரனே 2 விதம் இருக்கும். இவங்க அரசு பணி எழுதலை நிச்சயம் உங்களுக்கு முயற்சி செய்தீங்கன்னாங்க கிடைக்கும். இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரியுமாங்க? இவர் பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி திரிந்த ஒரு சித்தர்னே சொல்லலாம். இவர் எப்போதுமே அழுக்கு மூட்டையோடோ தலையில் தலைப்பாகை கட்டி பச்சை நிற ஆடையை மட்டும்தான் உறுத்திருப்பார். இவர் பழனியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பல நாள்கள் இருந்திருக்காரு. பழனியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மலைகளில் பழனி மலை ஒன்று இடுமன் மலை, இதில் அதிக காலம் பார்த்திங்கன்னா இவர் இடுமன் மலையில் பார்த்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா பல்வேறு மக்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து அதற்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியே எதிரே வந்த கார் ஒன்றை வழிமறைத்து நிறுத்திருக்காரு. அந்த காரில் இருந்த குடும்பத்தினர் அனைவருமே பார்த்தீங்கன்னா சைவம் குடும்பத்தினராக இருந்திருக்காங்க. அவரிடம் இறங்கி வந்த பெண்மணியிடம் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் எதிரே இருக்கக்கூடிய பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு என்ன செய்வதுன்னே தெரியலைங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்த நபரும் சித்தர் சொல்வது பார்த்தீங்கன்னா நல்லதே, போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்க பார்த்தீங்கன்னா அதனே உன்னுடைய மகனிடம் கொடுக்க சொல்ல பெண்மணிக்கு வேற வழி இல்லைங்க. பிரித்து பார்த்தபோது பிரியாணி பட்டெல்லாம் சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தருடைய காலை விழுந்து வணங்கிட்டு பழனிமலை நோக்கி சென்றிருக்காங்க. வழியில் செல்லும்போதே பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று அவங்க போயிட்டுருக்க வண்டியை எதிர் நோக்கி வந்திருக்கு. அதனை கண்ட அந்த சிறுவனும் இதுவரை வாய் பேசாமல் இருந்தாத பையனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த அதை கேட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்து உடனே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பழனிமலை முருகனை தரிசிக்க சென்றிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய அருள்வாக்கால நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திய இந்த சித்தருடைய ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு, லாபஸ்தானத்தில் குருன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் அதிகம் உண்டாகும். நிதானமாக இருப்பது நல்லதுங்க. பணவரத்து இருக்கு. வேற்று மொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டு. புத்தி சாதனத்தால் தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்திடுவீங்க. வீண் அலைச்சல் ஏற்படுங்க. நீங்கள் நினைத்தபடி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் ஏற்படலாம். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அதனால் அலைச்சலும் உண்டாகலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை இனி நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் உண்டாகும். சொன்ன சொல்லை பாடுபட்டாவது இந்த நேரத்தில் காப்பாற்றிடுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு
தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் விருந்தினருடைய வருகையால் செலவு உண்டாகலாம். கலைத்துறையினர் இருப்பவங்களுக்கு பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறிது முயற்சி செய்தீங்கன்னா சிறந்த வாய்ப்புகளும் கை கொடுக்கும். அதே போல் உங்கள் கௌரவம் இனி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். பதவிகளை முன்னேற்றம் உண்டு. மேலும் கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் இந்த நேரத்தில் பதவி முன்னேற்றத்திற்கான வழியை தேடித்தரும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது தாங்க நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்திடுவீங்க. மாணவர்கள் நேர்மையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டியதாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. மேல் அதிகாரியுடைய ஆதரவு உண்டே. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டே. உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடப்பது உங்கள் மனதுக்கு பார்த்தீங்கன்னா இதமளிக்கும். பிறந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு செய்வதும் நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து பிரச்சனை அனைத்து சரியாகும். மனக்கவலை நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செல்வம் இனி சேர தொடங்கும். மன மகிழ்ச்சி உண்டு. குடும்ப பிரச்சனை தீரப்போகுது. நேரத்துக்கு ஏற்றப்போ குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றியை காண்பீங்க. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஏதாவது மன கஷ்டம் உண்டாகலாம். வீண் செலவு ஏற்பட வாய்ப்பிற்கு. உடல் சோர்வு உண்டாகும். மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கை இனி அதிகரிக்குங்க. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணி நிமித்தமாக அலைய வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கூடிய சூழ்நிலை இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது ரொம்ப. உங்கள் மனதில் தைரியம் கூடினாலும் பார்த்தீங்கன்னா பழைய சம்பவங்களால் நினைவால மன மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அக்கறை செலுத்தணும். திட்டமிட்டபடி செயல்பட முடியாதபடி தடங்களும் உண்டாகலாங்க. தொடர்ந்து நற்பலங்களை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்மனாலே சிங்கன்னு சொல்லலாம். சூரிய பகவானின் சொந்த ராசியாக நீங்கள் இருப்பதால் பெயருக்கு ஏற்ற போல எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய தோரணையும் குணமும் கொண்ட நபராக இருப்பீங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரங்கள் மீதும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய விசேஷ சக்தி நிறைந்த நபராக இருப்பதால் நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகார முறை என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் பெறுவதற்கும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுங்க. ரொம்ப நல்லது. தினமும் அதிகாலை எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்கள் தந்தை தங்களோடு பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தாலே சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் உண்டாகும். அதே போல் தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வலது கை மோதிர விரலை அணிந்து கொள்வதும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாள் இல்லைன்னா 1 மண்டல அளவு சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைத்து வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிடுங்க. தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளாவது கோயிலில் இல்லைன்னா வேறு எங்கேயாவது அரசு மரத்திற்கு சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தின் வேருக்கு ஊற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகி. பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக அடுத்த 15 நாட்களோ எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களும் நீங்கிடுன்னு சொல்லலாம். பழனிமலை கோவிலுக்கு சென்றீங்கன்னா ராஜ அலங்காரத்தை தரிசித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். அதே போல் ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை மன பிரச்சனை நீங்குவதற்கான வழியை தேடி தருவார். நீங்கள் பழனிமலை ஆண்டவன் கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கனகன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல்
உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.